செலினா, ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை தோறும் மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணையும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. தற்போது அமைச்சர் என் ஆணின் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணைய இருக்கின்றார். யார் யாரெல்லாம் இணைய இருக்கிறார்கள்? அது மட்டும் இல்லாமல் முக்கிய அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் முதலமைச்சர் விஜய் முன்னிலையிலும் இணைய உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் இன்று மாற்றுக் கட்சியை சார்ந்த பல்வேறு நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாரந்தோறும் ஒரு முறை இந்த இணைப்பு விழா என்பது தொடர்ச்சியாகவே தமிழக வெற்றிக் கழகத்தில் நடைபெற்று வருகிறது. சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை அமைத்தது. அதன் தொடர்ச்சியாகவே மாற்றுக் கட்சியை சார்ந்த பல்வேறு நிர்வாகிகள் தொடர்ச்சியாகவே தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருகிறார்கள். குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களின் பதவியை ராஜினாமா செய்து இங்கு இணைந்திருக்கிறார்கள். அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் இங்கு இணையக்கூடிய நிகழ்வு என்பது தொடர்ச்சியாகவே நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் தாவேகாவின் பொதுச் செயலாளர் குறிப்பாக உஷியானந்த் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் பல்வேறு மாற்றுக் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் இணையக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பிறகாக இங்கு வர இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கீதா மணிவண்ணன், கிருஷ்ணராயபுரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதே போல மணிவாணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கலைராஜன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நிலக்கோட்டை அன்பழகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதே போல பாண்டியம்மாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கண்டன்மென்ட் சண்முகம், அதே போல ஜெயசீலன் ஆகியோர் இங்கு இணைய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய பிரபாகரன், பார்த்திபன், பையூர் சந்தானம் உள்ளிட்டோர்களும் இன்று குறிப்பாக இணைய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக வைகை செல்வனும் இன்று தாவேகாவில் இணைய இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் வந்த பிறகாக அவர் இணைய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் தாவேகாவின் தொண்டர்கள், அதே போல முதலமைச்சரை காண்பதற்கான ரசிகர்கள் என பல்வேறு தரப்பினர்கள் இங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இதற்காக காவல்துறையினர் பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அலுவலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வாயில்களிலும் காவல்துறை பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து வாயில்களிலுமே வாகனங்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இருசக்கர வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்களுமே வெளியே தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் வாகனங்கள், அதே போல அமைச்சர்கள் வந்தால் அவர்களின் வாகனங்கள் மட்டுமே உள்ளே அனுமதிப்படுவதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டிருக்கிறது. பேரிகார்டுகளுக்கு உள்ளே தான் பொதுமக்களும் ரசிகர்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். காலையிலேயே 50க்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது தற்பொழுது பாதுகாப்பு என்பது. குறிப்பாக முதலமைச்சர் வரும்பொழுது அவரின் வாகனத்திற்கு இடையூறு செய்யாமல் பொதுமக்களும் ரசிகர்களும் அவரை பார்க்கும் வகையில் ஏற்பாடுகள் அனைத்தும் தீவிர செய்யப்பட்டிருக்கிறது. மோப்பநாய்கள் கொண்டு பாதுகாப்பு பணியில் தீவிரப்படுத்தக்கூடிய நடவடிக்கையிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதே போல பனையூர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய 2 வாயில்களிலும் மெட்டல் டிடெக்டர் வைக்கப்பட்டிருக்கிறது. சோதனை செய்யப்பட்ட உடனே தான் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இதே போல 2 பகுதிகளுக்கும் மேலாக தடுப்புகள் என்பது போடப்பட்டிருக்கிறது. அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் அனைவரையும் இன்று முதலமைச்சர் சந்திக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள், அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து ராஜினாமா செய்தவர்கள் என பலர் இன்று பிற்பகலுக்கு பிறகாக முதலமைச்சரை சந்தித்து தமிழக வெற்றிக் கழகத்தில் அவர்களுக்கான பொறுப்புகள் என்பது வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு கூட பிற்பகல் 3:30 மணிக்கு பிறகாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கட்சியில் புதிதாக இணைந்தவர்களுக்கு பொறுப்பு வழங்குவது தொடர்பான ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 மாவட்ட செயலாளர்களுக்கும் இன்று சான்றிதழ் என்பது வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலையில் இணைப்பு நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. பிற்பகலில் முதலமைச்சரோடு ஆலோசனை கூட்டம், அதற்கு பிறகாக ஏற்கனவே மாவட்ட செயலாளருக்கான பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான சான்றிதழ் என்பது வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் வருகையொட்டி தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தை பொறுத்தவரையிலும் காவல்துறை பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல தொண்டர்களும் ரசிகர்களும் மற்றொரு புறம் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் நேரலில் பார்த்து வருகிறோம். உள்ளே வரக்கூடியவர்களுக்கு மெட்டல் டிடெக்டர் கூட பொருத்தப்பட்டு அதன் மூலமாக உள்ளே வரக்கூடியவர்களுக்கு சோதனை செய்த பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தை பொறுத்தவரையிலும் காவல்துறை பாதுகாப்பு, அதே போல முதலமைச்சருக்கு வழங்கக்கூடிய பாதுகாப்பும் இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது.
பிற்பகல் 3 மணிக்கு பிறகாக முதலமைச்சர் வர இருக்கிறார். 3:30 மணிக்கு பிறகாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவில் இருந்து திமுக இங்கு இணைந்தவர்களுக்கு அந்த இணைப்பு விழா நிகழ்வு என்பது நடைபெற்றிருந்த நிலையில் இன்று முதலமைச்சர் முன்னிலையில் அவர்களுக்கான அந்த சான்றிதழ்கள் அதே போல அவர்களுக்கான பொறுப்புகள் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலீனா.